லலித் மோடி என்று ஒருவர். கிரிக்கெட் விளையாட்டை சூதாட்டமாக மாற்றியவர். கில்லாடி, பாராட்டவர். ஒரு விளையாட்டை சூதாட்டமாக மாற்றியவர். அது வழக்கு இருக்கு. வழக்கில் குற்றவாளியா இல்லையா என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. வழக்கு நடக்கட்டும். அவர் மீது குற்றங்கள் அம்பலமான போது விசாரணை தொடங்கியது. விசாரணை தொடங்கிய போது பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் நிதியமைச்சராக இருந்தார்கள். விசாரணை தொடங்கியது. அந்த நேரத்தில் இந்த கெட்டிக்காரன் தன் மீது விசாரணை வந்துவிடும் என்று தெரிந்தவுடன், அப்போ பாஸ்போர்ட் இருந்துச்சு, அந்த பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு லண்டனுக்கு போய்விட்டார். பிறகு நான் நிதித்துறைக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் விசாரணை நடந்திருக்கு. வழக்கமான ஆய்வு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு, நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், குற்றவாளி என்று நாங்கள் கருதக்கூடிய ஒரு நபர், அவரை விசாரிக்க வேண்டும், அவர் லண்டனுக்கு போய்விட்டார், திரும்பி வரல அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த அரசோடு தொடர்பு கொண்டு அவரை திருப்பி அனுப்ப வேண்டியதானே கேட்டேன். பல முறை தொடர்பு கொண்டு விட்டோம், திரும்பி வர்றதா இல்லை. ஆக பிரணாப் முகர்ஜி காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்திய அரசு அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்தது. இப்போ பாஸ்போர்ட்டோட வெளிநாடு போயிடலாம். பாஸ்போர்ட் ரத்தானா என்ன ஆகும்? அந்த நாட்டில் திரும்பி வரணுமா இல்லையா? பாஸ்போர்ட் இல்லாமல் இன்னொரு நாட்டில் எப்படி இருக்க முடியும்? பாஸ்போர்ட் இருந்தால் தான் விசா. விசாங்கிறது பாஸ்போர்ட்டில் எழுதப்படுற குறிப்பு. பாஸ்போர்ட் கிடையாது, ரத்தாகிவிட்டது, விசா செல்லாது, திரும்பி வர வேண்டுமா இல்லையா? வரல, லண்டனில் இருக்கிறார். நான் இங்கிலாந்து நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறார், அவர் மீது விசாரணை நடக்கிறது, அமலாக்க பிரிவு வழக்கு விசாரணை செய்து கொண்டிருக்கிறது, அவரை விசாரிக்க வேண்டும். ஆகவே அவர் உங்கள் நாட்டில் பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? நாங்கள் பாஸ்போர்ட்டை ரத்து செய்த பிறகு உங்கள் நாட்டிலே அவர் எப்படி இருக்கலாம்? அவரை தயவு செய்து உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பி வைங்கள்னு எழுதினேன். அதற்கு வளவளா குழகுழான்னு ஒரு பதில் வந்துச்சு. மீண்டும் கடுமையாக ஒரு கடிதம் எழுதணும், இது தப்பு நீங்கள் செய்கிறது, நாங்கள் ஒருத்தரை விசாரிக்கிறோம்னா ஒரு இந்திய குடிமகன், இந்திய குடிமகனை இந்திய அரசு விசாரிக்கிறது என்றால் அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது இன்னொரு அரசனுடைய கடமை. இதே உங்களுடைய குடிமகன் இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்க மாட்டீர்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்கீங்க? முன்னாடி பாஸ்போர்ட் இல்லாதவர்கள், பாஸ்போர்ட் இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தவர்கள் என்று எத்தனை பேரை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? இப்படி நாங்கள் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு நபரை எப்படி நீங்கள் அனுப்பி வைக்காமல் இருக்கிறீர்கள்? கடிதம் எழுதின. அதோடு நம்முடைய ஆட்சி முடிந்து விட்டது. 5 ஆண்டு காலமாக அந்த நபர் அங்கே இருக்கிறார். அந்த நபருக்கு இவர் ரொம்ப யோக்கியர், இவர் மீது முந்தைய அரசு பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டது. ஆகவே இவர் உங்கள் நாட்டில் இருப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார். அந்த அனுமதி கேட்டது நியாயமான ஒரு கோரிக்கை, அந்த அனுமதி கேட்டதை நான் ஆதரிக்கிறேன் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய ராஜஸ்தான் முதலமைச்சர் தன்னுடைய கைப்பட பிரமாண பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு தர்றார். இது ஊழல் இல்லையா? இந்திய அரசு விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் வெளிநாட்டிலே தஞ்சமாயிருக்கிறாரு, அவரை திருப்பி அனுப்புங்கன்னு அரசு எழுதுது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் எழுதுகிறார், அந்த எதிர்க்கட்சி தலைவர் இன்று முதலமைச்சர். இல்லை இல்லை, முந்தைய அரசு இவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை செய்கிறது, உங்கள் நாட்டிலே அவர் இருக்கட்டும். அது மட்டுமல்ல, நான் இதை போன்ற ஒரு பிரமாண பத்திரத்திலே கையெழுத்து போட்டு உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதை தயவு செய்து இந்திய அரசுக்கு தெரிந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எழுதுகிறார். ஏன்? குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். ஏன் தெரியப்படாத அரசுக்கு? ஒரு முதலமைச்சர் எழுதுகிறார். இது குற்றம் இல்லையா? இது ஊழல் இல்லையா? இது தவறு இல்லையா? இதை விசாரிக்க வேண்டாமா? இதை பற்றி பிரதமர் வாய் திறந்து தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அதைவிட மோசம், அமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்கிறார், சுஷ்மா ஸ்வராஜ், வெளியுறவுத்துறை அமைச்சர். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். 2004 என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். சோனியா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வந்தால் என் தலையை மழித்து கொண்டு வெள்ளை புடவை கட்டி தானிய வகைகளை மட்டுமே உண்டு வெறும் தலையிலே தான் நான் படுத்திருப்பேன் பேசினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோனியா காந்தி பிரதமராக வந்தால் தலையை மழித்து கொண்டு வெள்ளை புடவை உடுத்தி வெறும் தானியம் மட்டுமே உண்டு கட்டாந்தரையிலே வெறும் தரையிலே படுத்திருப்பேன்னு சூளுரைத்தவர். அவர் என்ன செய்கிறாரு? பாஸ்போர்ட் ரத்தாகி இருக்கிறது. பாஸ்போர்ட் ரத்தை எதிர்த்த அந்த நபர் வழக்கு தொடர்கிறார்.
அந்த வழக்கில் அந்த நபருக்கு வழக்கறிஞர்கள் பலர். அதில் ஒரு வழக்கறிஞர் அமைச்சரோட மகள். அதில் தப்பில்லை. அமைச்சருடைய மகள் ஒரு வழக்கில் வக்கீலாக இருப்பது தப்பில்லை. அந்த அமைச்சர் என்ன செய்யணும்? என்னுடைய மகள் இந்த வழக்கில் இருக்கிறார், ஆகவே இந்த ஃபைலை நான் பார்க்க மாட்டேன்னு ஒதுக்கிக்கும். இன்னொரு அமைச்சருக்கு அனுப்பணும் அல்லது பிரதம மந்திரிக்கு அனுப்பணும். அதான் வழக்கம். அமைச்சருடைய மகள் தொழில் செய்யப்படாதுன்னு யாரும் சொல்லலை. அவங்க சுதந்திர பிரஜை, தொழில் செய்யலாம். ஆனால் என்னுடைய மகள் இந்த வழக்கிலே இந்த நபருக்கு வழக்கறிஞராக இருக்கிறார், ஆகவே நான் இந்த கோப்பை பார்க்க மாட்டேன், இந்த பொருளை நான் தொடமாட்டேன், இந்த ஃபைலை பிரதமருக்கு அனுப்புகிறேன் என அனுப்புகிறது. அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அமைச்சரவை செயலாளருக்கு சொல்லவில்லை, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதருக்கு சொல்லவில்லை, தன்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் யாருக்கும் சொல்லவில்லை, எழுத்து மூலமாக குறிப்பு எழுதவில்லை. தொலைபேசியை எடுத்து பிரிட்டிஷ் தூதர், அவர் விடுப்பில் இருக்கிறார், விடுப்பில் இருக்கிற பிரிட்டிஷ் தூதருக்கு ரகசியமாக தொலைபேசியில் பேசி, இந்த லலித் மோடி ஏதோ பயணம் செய்யறதுக்காக ஒரு அனுமதி சீட்டு கேட்கிறாரு, நீங்க அவர் அனுமதி சீட்டு தந்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிறார். ரகசியமாக. ஏன்? நியாயமாக மனிதாபிமான முறைகளை செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரவை செயலாளரை கூப்பிட்டு, அம்மா சுஜாதா சிங்னு அன்னைக்கு அமைச்சரவை செயலாளர், சேலத்துக்காரங்க, இங்கே வாங்கம்மா, இந்த மாதிரி கேட்டிருக்காரு, அவர் மனைவி உடம்பு சரியில்லாமல் போர்ச்சுகல் தேசத்தில் இருக்காங்களாம், அங்கே அவர் போகணுமா, அவர் பாஸ்போர்ட் ரத்தா இருக்கு, மனிதாபிமான முறையில் அவருக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை, சட்டப்படி என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க, அனுமதி சீட்டு தர முடியும்னா தாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? அல்ல எழுத்து மூலமாக உத்தரவு போடணுமா இல்லையா? என்ன ரகசியமாக தொலைபேசியை எடுத்து அமைச்சரவை அதிகாரிகளுக்கு தெரியாமல், இந்திய தூதருக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பிரிட்டிஷ் தூதருக்கு, விடுப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதருக்கு தொலைபேசியில நீங்க தந்தா தந்துட்டு போங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் செயல்படுகிறார் என்றால் அது குற்றம் இல்லையா? முரண்பாடு இல்லையா? விதிகளை மீறியது இல்லையா? மரபை மீறியது இல்லையா? அது போட்டோம். பாஸ்போர்ட் வழக்கில் அந்த நபர் உயர் நீதிமன்றத்தில் ஜெயிச்சிடுறார். உயர் நீதிமன்றத்தில் ஜெயிச்ச பிறகு உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்கா இல்லையா? அப்பீல் போடணுமா இல்லையா? ஏன் அப்பீல் போடல? உங்க மக வழக்காடுறாங்க, அவங்க ஜெயிச்சிடுறாங்க, தப்பு இல்லை. வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம் அரசு வழக்கில். உடனே என்ன செய்யணும்? அரசு என்ன பண்ணியிருக்கணும்? நாங்க பாஸ்போர்ட்டை ரத்து செஞ்சோம், ஒரு நீதிமன்றம் அந்த ரத்து தவறு என்று சொல்லிவிட்டது, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் செய்யல? இன்னைக்கு வரைக்கும் செய்யல, இன்று வரையும் செய்யவில்லை. ஏன்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டா பதில் கிடையாது. நம்முடைய அரசு இருந்த போது இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அசோக் சவான் மீது வழக்கு இருந்ததா? முதலமைச்சராக இருந்தவர். பவன் பன்சால் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? அஸ்வினி குமார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? சசி தரூர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? நட்வர் சிங் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? குற்றப்பத்திரிகை கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது, சார்ஜ் ஷீட் கிடையாது. அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் சுமத்தப்பட்டது. சந்தேகத்தின் நிழல் படிந்தது. சந்தேகத்தின் நிழல் படிந்தால் மட்டுமே. ஜஸ்வந்த் சிங் சொன்னார், அவர்கள் ஆட்சியிலே முதலில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக, பிறகு நிதியமைச்சராக, பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் சொன்னார், இந்திய சட்டத்தின்படி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவன் நிரபராதி. A person is deemed to be innocent until proved guilty. தமிழ்ல சொல்லணும்னா குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி. குற்றம் நிரூபித்தாதான் குற்றவாளி. ஆனால் அரசியல்வாதிக்கு அது பொருந்தாது. அரசியல்வாதியை பொறுத்தவரையில் குற்றவாளி குற்றம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் நிரபராதி அப்படின்னு புது வியாக்கியானம் சொன்னார். எல்லாரும் கைதட்டினாங்க நாடாளுமன்றத்தில். அடைய பிரமாதமான வியாக்கியானமா இருக்கேன். இன்னைக்கு அதே வியாக்கியானத்தை நாங்கள் சொல்றோம், உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் ஜஸ்வந்த் சிங்குடைய விதியின்படி குற்றவாளி அல்லவா? குற்றவாளி இல்லை என்று திரும்பி வந்த பிறகுதானே நிரபராதி. எங்கள் அமைச்சர்கள் மீது சந்தேகத்தின் சாயல் படிந்த போது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத போது நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து ராஜினாமா செய்தால்தான் நாடாளுமன்றம் நடக்கும் என்று அருண் ஜேட்லி அவர்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார். இதே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறார். நாடாளுமன்றம் நடக்காது, அமைச்சர் ராஜினாமா செய்தால் தான் நாடாளுமன்றம் நடக்கும் என்று பேசியவர்கள் இன்று ஏன் இந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்யவில்லை?
நீங்கள் குற்றவாளி இல்லை என்றால் ராஜினாமா செய்யுங்கள், விசாரணை நடக்கட்டும், விசாரணையில் குற்றவாளி இல்லை என்று நிறுவனமாகட்டும், திரும்பி அமைச்சரவையில் வந்து ஜாம் ஜாம் உட்கார வேண்டியதுதானே? இந்த கேள்வியை கேட்டால் பதில் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை யாரும் ஒழித்து விடவில்லை. நமக்கும் அவர்களுக்கும் 12% வித்தியாசம் தான். அவங்களுக்கு 31, நமக்கு 19. விகிதாச்சார அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் நமக்கு 100க்கு மேல கிடைச்சிருக்கும். ஆனால் நம்முடைய தேர்தல் முறை முதல் ஓட்டு யாருக்கு கிடைக்குதோ அவர்கள் தான் வெற்றி. ஆகவேதான் அவர்களுக்கு 282, நமக்கு 44. நம்மை விட 7 மடங்கு அவர்கள் வாக்கு வாங்கவில்லை. நம்மை விட 1.5 மடங்கு தான் அவர்கள் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். நம்மை விட 1.5 மடங்கு தான் அதிகமாக வாக்கு வாங்கினார்கள். ஆனால் நம்மை விட 7 மடங்கு சீட்டு கிடைத்து விட்டது. அதற்காக மட்டுமே இந்த நாடே அவர்களுக்கு சொந்தம், நாமெல்லாம் ஊமைத்துறைகளாக, வாய் பேசாத ஊமைகளாக இருக்க வேண்டும் என்று விதி கிடையாது.